இன்றைக்கி பணத்தை எப்படிலாம் சேமிக்கலான்னு ஒரு 5 டிப்ஸில் பார்ப்போம். எப்பயுமே சொல்கிறது உண்டியல் சேமிப்பு தாங்க. வீட்டில் ஒரு உண்டியல் வச்சு சேமிக்க ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது நம்ம மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்தில் எல்லாருமே அந்த பழக்கத்தை பழகிடுவாங்க. உண்டியல் சேமிப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம உண்டியல் சேமிப்பு பண்ண ஆரம்பிச்சு நம்மளை பார்த்து நம்ம குழந்தைங்களும் அந்த பழக்கத்துக்கு வந்துடுவாங்க. அப்படின்னும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக சொல்லிக் கொடுக்கவே தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக குழந்தைங்க சேமிக்கிற பழக்கம் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நிறைய செலவு பண்ணாமல் அந்த சிக்கனன்றது குழந்தையிலே அதுகளுக்கு வந்துருச்சுன்னு நினச்சிக்கோங்களேன். ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இப்போ நிறைய குழந்தைங்க நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலங்க. அடம் பிடிக்குதுங்க. எங்கேயாவது ஒரு வெளியே எங்கேயாவது கூட்டு போகலான்னு வச்சுக்கோங்க, இந்த பொருள் வேணும்னா வேணும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிக்குதுங்க. அதுக்கு நம்ம ஒரு உண்டியல் சேமிப்பு இல்லை அந்த காசோட மதிப்பு கொஞ்சம் கற்றுக் கொடுத்துட்டோன்னு நினச்சிக்கோங்க, குழந்தைங்க அழகாக அதை புரிஞ்சுப்பாங்க. தேவையில்லாத பொருளை அதிகமாக வாங்கவும் மாட்டாங்க. அதுக்குள்ளே காசு சேமிக்க ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, நம்மளும் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் அந்த உண்டியலில் கொஞ்சம் அதிகமாக அந்த பிள்ளைகளுக்கு தெரியாமல் கொஞ்சம் காசு போட்டு வச்சு கடைசியாக அந்த பிள்ளைகளை அவங்க கையிலேயே அதை கொடுத்து எடுத்து சேமித்த காசை என்னப்பான்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அந்த பழக்கம் சின்ன வயசுலேருந்தே வந்துடும். அப்படின்னும் போது பெரிய பிள்ளைகள் ஆகும்போது அவங்களே புரிஞ்சுப்பாங்க, சேமிக்க ஆரம்பிச்சுவாங்க. வங்கியில் சேமிக்கிறது, வங்கியில் எப்படி சேமிக்கலான்னா, இப்போ ஒரு அமௌண்ட்டு நம்ம கையில் ஒரு 1,00,000 ஒரு 2,00,000 இருக்குது. இதை என்ன பண்ணலான்னு தெரியல. ஒன்று நகையாக எடுத்து வைக்கலாம், பெஸ்ட்டு இதுனா ஒன்று நகையாக எடுத்து வைக்கலாம். இல்லை என்கிட்ட போதுமான அளவுக்கு நகை இருக்குது, ஆனால் அந்த காசை எதில் போடுன்னு தெரியலனா, பேங்க்கில் ஒரு ஆர்டி மாதிரி ஓப்பன் பண்ணி போட்டு வச்சுருங்க. ஆர்டியோட ஒரு வருஷத்துக்கு டெபாசிட் மாதிரி போட்டு வச்சுட்டு அதுக்குள்ளே வட்டி மட்டும் வாங்கிக்கோங்க. வட்டி மட்டும் நீங்கள் எடுத்து மாதம் மாதம் செலவுக்கு வச்சுக்கலாம். 1,00,000க்கு 600 700 ஒரு பேங்க்கில் டிஃப்ரெண்ட் ஆகுங்க வட்டியை பொறுத்த வரைக்கும். ஒரு பேங்க்கில் 600 கொடுப்பாங்க, ஒரு பேங்க்கில் 700 கொடுப்பாங்க 1,00,000க்கு. அதே மாதிரி ஏன் கம்மியாக இருக்குன்றதுக்காக பேங்க்கில் போடாமல் வேறு ஏதாவது இந்த நான் வட்டி பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் கொடுங்க, நான் பண்ணிட்டு தரேன், அதுக்குள்ளே வட்டி நான் தரேன் அப்படிலாம் சொல்கிறவங்களாம் யாரையுமே நம்பாதீங்க. பேங்காலேயே 600 தான் கொடுக்க முடியும்னா சாதாரண மனுஷனால் எப்படி அந்தளவுக்கு உங்களுக்கு அமௌண்ட்டு கொடுக்க முடியுன்றது யோசிங்க. மொத்த அமௌண்ட்டும் எப்படி ரிட்டன் நம்ம கைக்கு வரும் அதையும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் பேங்க்கு, போஸ்ட் ஆஃபீஸு, இல்லை நீங்கள் ஒரு நகையை எடுத்து வைக்கிறது, இல்லை ஒரு இடமா வாங்குறது, ஒரு வீடாக வாங்குறது, இது சேஃப்டியான சொத்து. யாரும் நம்மளை ஏமாற்ற முடியாது. நம்மளோட சொத்து நம்ம கையில் பத்திரமா இருக்குது. இப்போ வட்டி அதிகமாக தராங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு 3,00,000 2,00,000 ஒரு ஆள்கிட்ட கொடுத்துட்டு ஏமாறாதீங்க. திருப்பி வரவே வராது. 2 மாதம் கரெக்டாக கொடுப்பாங்க, 3 மாதம் கரெக்டாக கொடுப்பாங்க, 4வது மாதத்துலேருந்து அவங்க விலையை காமிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் பேங்க்கில் போட்டு வைங்க. இன்னொன்று சீட்டை பொறுத்த வரைக்கும் நான் எப்போயும் சொல்கிறதுங்க, அவங்களுக்கு ஒரு வீடு இருக்கான்னு பாருங்கள். சீட்டு பிடிக்கிறவங்களுக்கு ஒரு வீடு இருக்கான்னு பாருங்கள். எத்தனை வருஷம் அவங்க சீட்டு பிடிக்கிறாங்கன்னு பாருங்கள். மினிமம் ஒரு 5 வருஷமாக தான் அவங்க சீட்டு பிடிக்கணுங்க. 5 வருஷம் சீட்டு பிடிச்சிருக்கணும். அவங்க வரவு செலவு கரெக்டாக இருக்கணும். சீட்டு முடிஞ்ச உடனே இன்றைக்கி டேட் சொன்னாங்கன்னா இன்றைக்கி டேட்டுக்கு சீட்டு பிடிச்சவங்க கையில் காசை கொடுத்துருந்துருக்கணும். அதே மாதிரி மாதம் கரெக்டாக கலெக்ட் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். ஏன்னா அவங்க ஏன்னா சீட்டுன்றது நம்ம ஒரு ஆள் இல்லை. ஒரு சீட்டை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது 10லேருந்து 20 பேர் சேர்ப்பாங்க. இப்போ 1,00,000 சீட்டு இருந்துச்சுன்னா 10 பேர் சேர்ப்பாங்கங்க. இந்த 10 பேரும் கரெக்டாக அந்த மாதம் அவங்கக்கிட்ட அந்த அமௌண்ட்டை அவங்க கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ணி அந்த மாதத்துக்கு ஒருத்தங்க கேட்டிருப்பாங்க பாருங்கள், அவங்களுக்கு அந்த காசை கரெக்டாக கொடுத்துருந்துருக்கணும். இதெல்லாம் அவங்க வரவு செலவு கரெக்டாக வச்சுருந்தாங்கன்ற பட்சத்தில் மட்டும்தான் அந்த சீட்டு கரெக்டாக ரன் ஆகும். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் அவங்கக்கிட்ட இது பண்ணிக்கோங்க. காப்பீடு திட்டம்ல சேமிக்கிறது எப்படின்னா, ஒரு காப்பீடு திட்டம் நிச்சயமாக வீட்டில் ஒருத்தவங்களுக்கு போட்டு வைங்க. ஏன்னா இந்த காலத்தில் யாருக்கு எப்போ என்ன ஆகுன்றது நிச்சயமாக தெரியாதுங்க. டக்குன்னு நமக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னு படுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்படியே நம்மளோட சேர்த்து நம்ம குடும்பமாக அப்படியே முடங்கி போயிடும். ஏன்னா வீட்டில் பெண்கள் இல்லைன்னா அந்த குடும்பம் நடத்துகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போது ஒரு 2 குழந்தைங்க இருக்குங்க, வீட்டுக்காரங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குடும்பம் எப்படி ரன் ஆகுன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதனால் ஒரு காப்பீடு திட்டம் நிச்சயமாக தேவை. இப்போ முதலமைச்சர் காப்பீடு திட்டம் மோஸ்ட்லி எல்லா ப்ரைவேட் ஆஸ்பத்திரியிலையும் எடுத்துக்கிறாங்க. ஒரு முதலமைச்சர் எடுக்கலைங்க. ஒரு முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தில் ஒரு காப்பீடு போட்டு வைங்க. பிரதமர் காப்பீடு திட்டமும் ஒன்று இருக்குது, அதுலேயும் ஒரு காப்பீடு திட்டம் எடுத்து வைங்க. 2ல் ஏதாவது ஒன்று நீங்கள் போகிற ப்ரைவேட் ஆஸ்பத்திரியில் நிச்சயமாக அக்செப்ட் பண்ணிப்பாங்கங்க. அதனால் ஒரு சேஃப்டிக்கு காப்பீடு திட்டம் போட்டு வைங்க. ஏன்னா நமக்கு நிச்சயமாக இந்த காலத்துலலாம் நிச்சயமாக ஒரு காப்பீடு திட்டம் இருந்தே ஆகணுங்க. நம்ம கோல்டில் சேவ் பண்ணுறது, நான் மோஸ்ட்லி எல்லா வீடியோலையும் சொல்கிறது கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா கோல்டு மதிப்பு உயர்ந்துக்கிட்டே தாங்க இருக்கும், கம்மி ஆகவே ஆகாது. கோல்டோட மதிப்பும் ஒரு இடத்தோட மதிப்பும் ஒரு வீட்டோட மதிப்பும் உயர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் அதிகமாகிறது, கம்மியாகாது. அப்படி கம்மியானாலும் அதோட மதிப்பு குறைய போகிறது கிடையாது. நம்ம வாங்கின ரேட்டோட ரொம்ப கம்மியாக போகிறது இல்லை.
இன்றைக்கி ஒரு தங்கத்தோட ரேட் வந்து 6850ங்க. அப்படின்னும்போது நாளைக்கே இந்த விலை குறைஞ்சிச்சுனாலும் குறைஞ்சிச்சுன்னா என்ன ஒரு ரூ. 500 அதிகபட்சமே ரூ. 500 தான் குறையும். அதுக்கு கீழே நிச்சயமாக குறைய வாய்ப்பே இல்லை. ஏன்னா இப்போ 7000 தொட்டுருச்சு. 7000 தொட்டுருச்சு. நான் அட்சய திருதிக்கெலாம் பாருங்களேன் எவ்வளோ விலை ஏறும்னு தெரியல. நான் அட்சய திருதியை பொறுத்த வரைக்கும் எல்லார் வீட்லேயும் ஒரு கிராமாவது எடுக்கணும்னு ஆசைப்பட்ற நாள். அதனால் நிச்சயமாக அன்னைக்கு ரேட்டு எப்படி இருக்கும்னு தெரியலை. அது வேறு பயமாக இருக்குது. நானும் சேர்த்துக்கிட்டு தான் வாரேன். அதுக்குன்னு நான் போட்டிருப்பேன் ஒரு வீடியோ பாருங்களேன், அட்சய திருதிக்கு எப்படி சேமிக்கலான்னு. அந்த மாதிரி இப்போ சேமிச்சுட்டும் வாரேன். அட்சய திருதிக்கு தான் அந்த காசு எடுத்துகிட்டு போயிட்டு காயின் எடுக்கணும்னு நினச்சிருக்கேன். நான் போட்ட ரேட்டோடு இப்போ அதிகமாக போகுது. நான் ஒரு 6600 இல்லை 500 கிட்ட வரும்னு நினச்சேன். இன்றைக்கி 7000 தொட போகுது. மிச்சம் அமௌண்ட்டும் மினிமம் ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா சேர்க்குற மாதிரி தான் வரும். ஏன்னா இப்போலாம் காயினை பொறுத்த வரைக்கும் டச்சு காசு போடுறாங்க. ஜிஆர்டியில் வந்து நான் எப்போயுமே ஜிஆர்டியில் தான் எடுப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச கடைன்னு பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி தங்கமயிலில் தான் நான் மோஸ்ட்லி பர்ச்சேஸ் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே இருக்க நகைகள் டிசைன்ஸும் சரி, அதே நேரம் அதோட மதிப்பும் சரி. என்றைக்கு நம்ம ஒரு அவசரம்னு விற்றாலும் அன்னைக்கு மதிப்புக்கு அப்படியே எடுத்துப்பாங்க. தங்கத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு நல்லாயிருக்கும். பார்க்கணும். ஜிஆர்டியில் தான் அட்சய திருதிக்கு எடுக்கலான்னு இருக்கேன். போய் பார்க்கணும் எப்படி இருக்குன்றது. அன்றைக்கி ரேட்டு என்னன்னு தெரியல. பயமாகவே இருக்குது. இப்போலாம் தங்கம் எடுக்கணுனால மலப்பாக இருக்குது 1 கிராம் எடுக்கிறதுக்கு கூட. ஏன்னா இன்றைக்கி அவசரத்துக்கு வித்துடலாம், எதுவும் பண்ணிடலாம். ஆனால் அதே நகையை திருப்பி சேர்க்குறதுக்குள்ளே விடிஞ்சு போயிருங்க. நிச்சயமாக. ஏன்னா இன்றைக்கி செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாம் கட்டி ஒரு நகை எடுக்கிறோம். ஒரு அவசரத்துக்கு விற்றுட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த நகையை திருப்பி புரட்டுறதுக்குள்ளே மலப்பாகி போகிறது. குழந்தைங்களுக்கு மோஸ்ட்லி நான் சொல்கிறது கோல்டில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி வைங்க. அது பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி. குறைஞ்சது 2 குழந்தைகளுக்குமே ஒரு 30 பவுன் சேர்த்து வைக்கிறது நல்லது. நாளைக்கு ஃப்யூச்சரில் தங்கத்தோட விலை எவ்வளோ ஏறும்னு தெரியாது. நாளைக்கு குழந்தைங்களை சேர்க்கணும்னு நினச்சாலும் நம்மளால முடியாது. இன்னிலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும்போது அது பெரிய விஷயமாகவும் இருக்காது. குழந்தைகளுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேமித்து வச்சிடலாம். அதனால் மோஸ்ட்லி தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ண பாருங்கள். அதே மாதிரி தான் இடமும். ஆனால் இடத்துல நாளைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி ரேட்டு கொஞ்சம் சீப்பாகவே வாங்க. இன்றைக்கே போய்ட்டு ஒரு 10 லட்சம் 5 லட்சத்துக்கு வாங்கி போடாதீங்க. அது அவுட்டராக இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஒரு 1 லட்சம், ஒரு சென்ட் 1 லட்சம் 1.5 லட்சம் அப்படின்றது இல்லை. அதுக்கும் கீழே கம்மியாக கிடச்சிச்சின்னா ரொம்ப லக்கி தான் நீங்கள். அந்த மாதிரி வாங்கி போடுங்க. அது மாதிரி பட்டா சிட்டா எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பத்திரம் தெளிவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அது மட்டும் தெளிவாக இருந்தால் போதும். மற்றபடி இன்றைக்கி வாங்கி போட்டு இன்னும் 20 வருஷம் 25 வருஷம் கழிச்சு குழந்தைங்களுக்காக சேமிக்கிறோன்ற போது இப்படி கம்மியாக வாங்கி போட்டு நாளைக்கு பிள்ளைங்களுக்கு ஒரு அவசரம், நாளைக்கு ஒரு வீடு கட்டுறாங்க, நாளைக்கு அவங்களுக்கு ஒரு படிப்புக்குன்னு எடுக்கும்போது அன்றைக்கி 7-8 ரூபாய்க்கு போகணும். அந்த மாதிரி வாங்கணும். இன்றைக்கி 7-8 ரூபாய்க்கு வாங்கவே கூடாதுங்க. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக வச்சு இடம் வாங்குங்க. அது மாதிரி இடம் வாங்கிட்டிங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவையாவது அந்த இடத்த போய் பார்த்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் சேஃப்டியாக இருக்கா இல்லையான்னு நமக்கும் தெரியுங்க.